அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னன்னு ஆச்சரியமா இருக்குல்ல, இந்த வயசுலயேவோ இந்த பொண்ணு கம்பெனி பத்தின எவ்வளவு டீடைல் எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. ஆமா வைரம். அண்ணே அண்ணே, கம்பெனி பத்தி அவ்வளவு விஷயம் பேசணும். அந்த பொண்ணு பேர் மட்டும் கேட்கல. பேர் என்னன்னு கேளுங்க அண்ணே. ஆமா வைரம். அம்மாடி, உன் பேர் என்னமா? ஜோதிகா. ஓ ஜோதிகா, ரொம்ப அழகா இருக்குமா. தேங்க்ஸ் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு நிமிஷம். இவ்வளவு நாள் என் பேர் என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. என் பேரு ஜோதிகா. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அப்புறம் நிறைய ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணோம். ஒரு சில பேர் நல்லா இருக்கு நீங்க, அப்புறம் ஒரு சில பேர் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி மாத்தி மாத்தி இப்போ ஃபைனலா இதான் என்னோட ஹேர் ஸ்டைல்னு முடிவு பண்ணியாச்சுங்க. உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இனி டெய்லி எப்பவுமே இதே ஹேர் ஸ்டைல் தான், ஓகேங்களா? இத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு தாங்க இந்த ஒரு நிமிஷம். சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே எபிசோட கண்டினியூ பண்ணிடலாம். சார், எங்க கம்பெனி அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்பவே பிடிச்சிருக்கு சத்யமூர்த்தி. அதை விட உங்க பொண்ணு, உங்க பார்ட்னர், அவங்களுக்காகவே நம்ம கம்பெனி டீலிங் வச்சுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். இந்த ப்ராடக்ட் எப்ப வேணும்னு சொல்றீங்களோ அப்போ டிலே பண்ணாம கரெக்ட்டா நாங்க கொடுத்துருவோம். ஓகேமா. படிச்சதும் நேரா பிசினஸ்க்குள்ள வந்தாச்சா? ஆமா சார். சார் நான் சொல்றேன், என்னால தனியா பிசினஸ் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தெரிஞ்ச ஒருத்தர் சார், ஃப்ரெண்டு மாதிரி தான், அவர் கூட தான் சார் பார்ட்னரா ஒர்க் பண்ணேன். ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா தான் போச்சு. அப்புறம் பார்த்தா கம்பெனில அடுத்தடுத்து நஷ்டம். நம்ம கம்பெனி ப்ராடக்ட் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. செம்ம அப்செட் சார். அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்தப்பதான் என் பொண்ணு, என் தங்கம்மா சார், இனி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு கம்பெனிக்குள்ள வந்தா. என் பொண்ணாலதான் சார் இப்போ எங்க ஜோ கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு. இல்லனா இதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல சார். ஏன் நானே இப்படி இருப்பேனான்னு தெரியல. அப்பா. சரிமா சரிமா, பொண்ணா நான் அவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இந்த கம்பெனிக்கு நானும் ஒரு பார்ட்னர், நான் சொல்றதையும் நீங்க கேட்கணும்னு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு டீலிங் சார். அதனாலதான் என் பார்ட்னர் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். வாவ், சூப்பர் சத்யமூர்த்தி. அம்மாடி சூப்பர்மா. இந்த வயசுல உனக்கு இவ்வளவு பக்குவம் இருக்கு பத்தியா, உன்னை மனசார பாராட்டுறேன். தேங்க்யூ சார். அப்பா சோர்ந்து போயிட்டா என்னால பார்க்க முடியாது. அவங்க எப்பவும் அப்படி கலகலன்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பா பண்ணுவேன் சார். ஆமா சார், என் பொண்ணு கம்பெனிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா எந்த ஒரு டிப்ரெஷனும் இல்லாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கேன். அண்ணே, நம்மள மாதிரி நம்ம பசங்க கம்பெனிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம இப்படி ஜாலியா இருக்கோம். ஆமா வைரம். வைரம், சரி இப்போ ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணோம் பாத்தியா, அதை இந்த ஜோ கம்பெனிக்கு கொடுத்துடலாம். அண்ணே, புது ப்ராஜெக்ட்னு இந்த பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா சரியா செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்க அண்ணே. அந்த கம்பெனி டீட்டெயில்லாம் ஜீவா கிட்ட தானே இருக்கு. சரி ஓகே, அப்ப நான் ஜீவாவை கூப்பிட்டு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ எல்லாத்தையும் முடிக்க சொல்லு. ஓகேண்ணே. ஜோதிகா சார், ப்ராடக்டோட எல்லா டீடைல்ஸையும் நான் கொடுக்க சொல்றேன். நீங்க சைன் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் 6 மாசம் டைம் இருக்கு, பார்த்து ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேமா சார். தேங்க்ஸ் சார். ஓகே சத்யமூர்த்தி, என் பசங்க வருவாங்க, என்ன எதுனா உங்ககிட்ட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க பார்த்து சைன் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புங்க. ஓகே சார். தங்கம்மா, உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்ப்பா. ஜோதிகா தானே? அது ஒண்ணு இல்ல சார், எங்க அம்மா பேரு தங்கம்மா, இவ என் அம்மா சார், அதனால என் பொண்ண நான் கூப்பிடுறது தங்கம்மா தான். ஓ, நல்லா இருக்கு. வைரம், வீராவை கூப்பிட்டு சைன் வாங்குறது, அந்த ப்ராஜெக்ட் டீடைல் எல்லாத்தையும் சொல்ல சொல்லிடு. அதுக்கப்புறம் ஜீவா என்னென்ன டீடைல்ஸோ எல்லாத்தையும் சென்ட் பண்ணிக்குவா. சரிங்க அண்ணே, இதோ வீராவை வர சொல்றேன். சிந்து, அதான் நீ சொன்னபடி எல்லாம் கேட்டேன்ல. இன்னும் என்ன பண்ணணும்ங்கற? ஏய், சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன், வழுக்கட்டாயமா ஹோட்டல் கூட்டிட்டு போனேன். அங்கேயே நீ சொன்னபடி சாப்பிட்டுட்டேன். இன்னும் என்ன பண்ணணும்னு சொல்லு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்துங்க. ஓகே, நீ கிளம்பு. சிந்து, இங்க பாரு, என்ன கோபம்? நான் தான் சாரி கேக்குறேன்ல. சரி, இனி நான் கோபப்பட மாட்டேன். யார் மேலையும் கோபப்படல, போதுமா? இந்து, சரி, ஓகே. ஓகேனா? வேற என்ன பண்ணணும்ங்கற? சாரிமா. சரின்னு சொல்லிட்டேனே. இன்னும் நீ நார்மலா பேசணும்னு நினைச்சா என்னால முடியாது. எவ்வளவு கோபம் வருது. நிறுத்தன்னு சொன்னதும் திரும்பி ஏன் கிட்ட. இப்படியே இருந்தேனா மத்தவங்க கிட்ட கோபப்படுற எல்லாம் இனி காலப்போக்குல என்கிட்டயே அந்த கோபம் வரும். கண்டிப்பா நீ உன்னை மாத்திக்கவே மாட்ட. உனக்காக தான்
என் அப்பா அம்மா அண்ணன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப கூட அவங்கள பார்க்கணும் பேசணும்னு ஆசை. ஆனா உன்னை விட்டுட்டு போகவும் மனசு இல்ல. உனக்காக தானே இவ்வளவு நாள் நீ தனியா இருந்த. இனியும் நீ தனியா இருக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேல்ல. உனக்கு உன் கோபம் மட்டும்தான் பெருசு. இல்ல சிந்து, எனக்கு புரியுது. அண்ணி சொன்னாங்க நீ வரலாட்டி அவன் என்னென்னமோ பேசியிருப்பான். சரியான டைம்ல சித்தார்த் வந்தான். இல்லாட்டி நேரம் என்ன நிலைமை எவ்வளவு கஷ்டம் தெரியல எல்லாம் சொன்னாங்க. ஆனா அதுக்காக அவனை நீ அடிக்கிற அளவுக்கு போகணுமா? யோ சிந்து, ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவன் ஒழுங்கா இருந்தா நான் எதுக்கு அடிக்கிறேன்? அப்படி என்ன பண்ணிட்டான்? உன்கிட்ட திமிரா பேசினா உடனே அடிச்சு மூஞ்ச உடைச்சிட்ட. இல்ல உன்கிட்ட யாருமே பேசக்கூடாதா? உன்னை மீறி வாய் பேசிட்டா உடனே அடிச்சிருவ. நானும் தான் பேசுறேன். என்ன அடிப்பியா சொல்லுடா. ஏய் அடிடா. உனக்குதான் உன்னை மீறி பேசினா கோபம் வருமே. நானும் தான் பேசுறேன். அடி. கோவில் வச்சு மட்டும் பெரிய இவே மாதிரி கத்துன. இப்ப என்னடா? யோ, இவளுக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. அவன் திமிரா பேசினா நான் எதுக்கடி மூஞ்ச உடைக்கிறேன்? அவன் பார்த்த பார்வை நீ பார்க்கல. நீ மட்டும் அவனை கவனிச்சிருந்த, நீ ஏன் அவனை செருப்பால அடிச்சிருப்ப? எதுவுமே புரிஞ்சுக்காம என்ன சொல்றதுனே தெரியல. சரி ஓகே, இனியும் பேசிக்கிட்டே இருந்தோம் கண்டிப்பா சிந்து மனசு கஷ்டம் தான் படும். பேசாம போய் ரூம்ல வேண்டாம் நம்ம ரூம்ல போய் படுத்துட்டா இவ பயப்படுவா. ஹால்லே படுத்துக்கலாம். நம்ம ஹால்ல இருக்கோம் தெரிஞ்சா கொஞ்சம் நிம்மதியா தூங்குவா. தூங்கட்டும், காலையில இருந்து பேசிக்கலாம். என்னடா என்ன பேசாம இருக்க? எப்படி அடிக்கலாம்னு யோசிக்கிறியா? ஆமா, எப்படி அடிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுட்டு அடிக்கட்டா? அடி அடி. அப்படியாவது உனக்கு உன் கோபம் போதான்னு பார்க்கலாம். கண்டிப்பா சிந்து, அடிச்சா என் கோபம்லாம் போயிடும். ஏன் சிரிக்கிற? தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி குளுக்குளுன்னு நினைச்சு பார்த்தேன். சிரிப்பு வந்துருச்சு. என்ன நினைச்சு பார்த்த? அடிக்க சொன்னியே. அடிக்க சொன்னதுக்கு எதுக்கு குளு குளுன்னு இருக்கு? அது நான் அடிக்க நினைச்சது வேற. என்ன? ஒண்ணு இல்லையே. சிந்து, நீ சொல்றத நான் செஞ்சிடுவேன். அப்புறம் நீ கோச்சுக்கவோ அழுகவோ கஷ்டப்படவோ எதுவும் செய்யக்கூடாது. இதே மாதிரி நார்மலா இருப்பேனா சொல்லு, அடிக்கிறேன். கோச்சுக்க கூடாது, அழுக கூடாது, நார்மலா இருக்கணும். இப்பெல்லாம் இருந்தா அடிக்கிறானா? எல்லாம் ஓகே தான். ஆனா எதுக்காக சிரிக்கிறான்? என்ன அடிக்கிறதுல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா? சந்தோஷ சிரிப்பு மாதிரியும் தெரியலையே. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. என்ன நினைச்சு பேசுறான்? சிந்து, அடிக்கவா? இல்ல இல்ல. அடின்னு சொன்னா என்ன பண்ணுவான்? சொல்லி வேணா பாப்போமா? இல்ல, இவன் சந்தோஷப்படுறத பார்த்தா ஐயோ அட பாவி எருமை. அடிக்கிறேன்னு சொன்னது கிஸ்ஸா இருக்குமோ? ஓ, இது தெரியாம நான் வேற அடிங்கிறேன். அட பாவி, நான் உன்னை நினைச்சு சொன்னா நீ உன்னை நினைச்சு பேசுற. இவங்கிட்ட எல்லாம் பேசவே கூடாது. நம்ம மனசையே மாத்திடுவான். இவங்கிட்ட கோபமா சண்டை போடணும்னு நினைச்சா கூட முடிய மாட்டேங்குதே. இருந்தாலும் பேசக்கூடாது. நாம ஒரு 2 நாளைக்கு பேசாம இருந்தாதான் இவன் கோபம் குறையும். இவன் நம்மள புரிஞ்சுக்குவான். அது வரைக்கும் புரியாத மாதிரியே நடிச்சு வெளியே அனுப்பி விட்டுருவோம். சிந்து, என்ன யோசிக்கிற? வரவா? எதுக்கு? அதான் நீ ஒண்ணு வேண்டாம், கிளம்பு. எனக்கு தூக்கம் வருது. ஓ, தூக்கம் வருதா? சரி ஓகே, நாளைக்கு நானும் சொல்லு, எனக்கு ஓகே தான். எருமை, நான் என்ன சொன்னேன்னு தெரிஞ்சுக்கிட்டேவோ இவன் என்ன பேசுறான்? இருடா, உன்னை ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன். என்னமா? குட் நைட் சொன்னேன், கிளம்பு. குட் நைட். அப்புறம் நான் ரூம்ல தான் படுக்கல, ஹால்ல தான் படுத்துக்கிறேன். நீங்க தைரியமா தூங்கு, ஓகே? இல்லனா ஹால்ல படுக்காம இங்க போறியா? ஓகேமா, குட் நைட். குட் நைட் தான், கிளம்பு. நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது புரிஞ்சிருச்சு போல. அதான் அப்படியே அப்செட் ஆயிட்டா. ஓகே ஓகே, இனி ஏதாவது என் கூட சண்டை போடு, அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் வாடா, வந்து அடின்னு சொல்லியிருந்தா இந்நேரம். இல்ல இனிமே சிந்து பேசும்போது உசாரா பேசு. இவன் கொஞ்சம் வில்லங்க பிடிச்சவன் தான். சரி ஓகே, இன்னும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தோம் சரி வராது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து தூங்கலாம். ஆனாலும் இன்னைக்கு வாசுகி அண்ணிய பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அதை விட போன்ல இன்னைக்கு எல்லார்கிட்டயும் பேசியாச்சு. சரத்து, எதிர்பார்க்காம சஸ்பென்ஸா வருவேன்னு சொல்லியிருக்க. நீ எப்ப வருவேன்னு பாக்குறேன். ஆனாலும் உங்க எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன்டா. இந்நேரம் நம்ம எல்லாரும் குடும்பமா உட்காந்து ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். டெய்லி அப்படி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு தான் தூங்கவே போவோம். ஆனா இப்போ நான் மட்டும் தனியா ரொம்ப மிஸ் பண்றேன் எல்லாரையுமே. சரத்து, அத்தை, என்னடா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க?
இந்த இருட்டுக்குள்ள? ஒன்னும் இல்லத்த, சும்மாதான். நீங்க என்ன இன்னும் தூங்கலையா? எங்கடா நீ ஏன் தூக்கம் வராம இப்படி உட்காந்துட்டு இருக்க? வயசான காலத்துல எனக்கு நாப்புல தூக்கம் வந்துடவா போகுது? அத்த, சும்மாவே மனசுல 1000 எண்ணம் ஓடும். இதுல வயசு வேற ஆயிடுச்சு. இனி எங்க தூக்கத்தெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. என்னத்த ஒரு மாதிரி பேசுறீங்க? ஐயோ இல்ல சரத்து, முந்தி ஊர்ல தனியா இருந்தேன் பாத்தியா? அப்பெல்லாம் நைட்டு படுத்தா துப்புற தூக்கமே இருக்காது. அதை விட நைட்டு ஏண்டா வருதுன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏன்னா பகல்ல அக்கம் பக்கம் கேக்குற சவுண்டு, போற வரவங்கள பாக்குறது, மனசு எதையும் யோசிக்காது. ஆனா நைட் டைம்ல நமக்குன்னு யாரு இருக்காங்கிற யோசனை வந்துரும். அத்த, இல்லடா, ஊர்ல இருக்கும்போது எதுக்குடா நம்ம வாழ்றோம், நமக்குன்னு யாரு இருக்கா, நானும் குடும்பத்தோட போயிருக்க கூடாதான்னு நிறைய நாள் அழுது இருக்கேன். ஏன் இப்பெல்லாம் அழுதா கூட கண்ணீர் வர்றது கஷ்டம். அந்த அளவுக்கு அழுது அழுது கண்ணீரே வத்திருச்சுடா. ஆனா இப்ப அந்த யோசனை இல்ல. கடவுள் உங்ககிட்ட என்ன வந்து சேர்க்கதா என் குடும்பத்தையே எடுத்துக்கிட்டாரோ என்னமோ. ஐயோ அத்த, ஃபீல் பண்ணாதீங்க அத்த. சேச்சே, அதெல்லாம் இல்லடா. ஆமா, நீ என்ன யோசனையில இருக்க? நான் என்ன யோசனை அத்த, சிந்துவ பத்தி தான். எப்பவும் நம்ம வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வந்து அவதான் எல்லார்கிட்டயும் வாய் பேசிக்கிட்டு, யார் முகமும் கொஞ்சம் வாடி இருந்தா அவங்க கிட்ட வம்பு பண்ணி அவங்கள சிரிக்க வச்சு, அவ இருக்கும்போது வீடே கலகலன்னு இருந்தது அத்த. அவ ஒருத்தி தான் வீட்டை விட்டு வெளியே போனா. நான் இப்ப வீட்டுக்குள்ள யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இதே ஒரு மாதிரி வெறுமையா இருக்கத்த. மிச்ச வீரா நாத்தியும் இவங்க கூட சிந்து கூட அந்த அளவுக்கு வம்பு பண்ண மாட்டாங்க. அவ கேக்குறதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லி, அவ சின்ன பொண்ணு நம்ம பாப்பான்னு அந்த ஒரு எண்ணத்துல நார்மலா பேசிட்டே போயிடுவாங்க. ஆனா அவ கூட நான் சரி மழுக்கு நின்னு சண்டை போட்டவனா மனசு இன்னும் ஏத்துக்க மாட்டேங்குது அத்த. அதான் ஒரு மாதிரி. புரியுதுடா. சிந்து இந்த வீட்டை விட்டு போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னும் உன் முகம் சரியாகல. சரி விடு, என்ன பண்ண சொல்ற? வீட்டுல பொண்ணுங்களுக்கு எவ்வளவுதான் செல்லம் கொடுத்து பாசம் காட்டி வளர்த்தாலும் அது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவ இன்னொரு வீட்டுக்கு பொண்ணா ஆயிடுறா. நம்ம ஏக்கத்தோட உட்கார்றத விட அவ நல்லா வாழ்றாங்கிற சந்தோஷத்தை பார்த்துட்டு இருக்கணும். வேற என்னடா பண்ண முடியும்? உண்மைதான் அத்த. இதாண்டா காலம். இத யாராலையும் மாத்த முடியாது. அத்தக்காரி மரகத மாதிரிதான் சில பேருக்கு இந்த குடுப்பனெல்லாம் அமையும், பிறந்த வீட்லயே இருக்கிற மாதிரி. ஆனா எல்லாருக்குமே அது கிடைக்காதுடா. சரி சரி விடு, அதையே நினைச்சிட்டு இருக்காத. அவ இந்நேரம் புருஷன் கூட சந்தோஷமா இருப்பா. அதுவும் சிந்து விவரமான புள்ளடா. வேணாலும் பாரு, இப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராம அங்கேயே இருக்கானா, அந்த சித்தார்த்த மாத்துறதுக்காக தான். சித்தார்த்த மாத்தி அப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா பாரு. பழையபடி நம்ம வீடு கலக்கலன்னு மாறும். சரியா? அத்த, நீங்க சொன்னது மட்டும் நடந்துச்சு. வீட்டுல ரொம்ப சந்தோஷப்படுறவன் நான் தான். சீக்கிரம் இதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அத்த. கண்டிப்பா நடக்கும். ஆமா, என்னடா இங்க வீட்ல இருந்து போன பொண்ணை பத்தி கவலைப்பட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை பத்தி எதுவுமே நினைக்க மாட்டேங்கிறியே. நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணா? யார் அத்த? டேய், இல்லத்த, நம்ம வீட்டுக்குன்னு உன் அண்ணிமார்கள் எல்லாம் சொல்லல, உனக்குன்னு வந்தவளை கேக்குறேன். அவளுக்கு என்னத்த, இந்நேரம் தூங்கிருப்பா. ஆமா ஆமா, தூங்கிருப்பா. நீங்க இங்க உட்காந்து கவலைப்படுவீங்க, அவ எதையுமே நினைக்காம தூங்கிருவா. அத்த, டேய், சிந்து அங்க போயிருக்கா, அவ இங்க இல்லையேன்னு கஷ்டப்படுற. சிந்துக்கு அது நம்ம எல்லாரும் இருக்கோண்டா. ஆனா வேணிக்கு அத்த, உன் தங்கச்சியை நினைச்சுக்கிட்டு அவகிட்ட சரியா பேசக்கூட மாட்டேங்கிற. அவளுக்காக நம்ம எல்லாருமே இருக்கோன்னு சொல்லலாம். ஆனா அவளும் என்ன மாதிரிதான். நம்ம குடும்பம் நம்ம கூட இல்லையேங்கிற வலி எனக்கு தெரியும்டா. அதே வலி அவ மனசுலயும் இருக்கோ. அத அப்பப்ப அவளுக்கு கொடுத்துறாத. நமக்கு யாரும் இல்ல, இந்த குடும்பம் மட்டும்தான். அதை விட இந்த குடும்பத்துல சரத்து தான் நமக்கு எல்லாம்னு அவ நினைச்சிட்டு இருப்பா. உன்னோட விருப்பு வெறுப்புக்கெல்லாம் அவளை கண்டுக்காம விட்டு அவளை மேலும் கஷ்டப்படுத்தாத. இங்க பாருடா, நார்மலா எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் கோபப்பட மாட்டாங்க. ஆனா இதுதான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீ ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட, இல்ல சின்னதா உன் முகம் மாறினா கூட தன்னை போல கஷ்டம் வரும்டா. அந்த கஷ்டத்தை வேணிக்கு கொடுத்துறாத. பாத்துக்கோ, சொல்லணும்னு தோணுச்சு. நான் டெய்லி உன்னையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நேரம் நைட்டு தூக்கம் வராம ஹால்ல மொட்டை மாடியில எல்லாத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்கா. அத்த, கவனிச்சேன், அதான் சொன்னேன். சரிடா, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, பாத்துக்கோ. சரி சரி, கொசுக்கடி தாங்கல, வீட்டுக்குள்ள வா, நானும் போறேன். சரிங்க அத்த. அப்புறம் சிந்துவை பார்க்க போனா என்னையும் கூப்பிடுறா, நானும் அவளை பார்க்கணும். சரிங்க அத்த, கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் வரப்பாரு. சரிங்க அத்த. வேணி, அத்த சொல்றது சரிதான். நம்ம சிந்து இங்க இல்லைங்கிறத யோசிச்சுட்டேவும் வேணிய கொஞ்சம் கண்டுக்காம தான் விட்டுட்டோம்ல. இல்லாட்டி நைட் எப்பவுமே அவகிட்ட பேசிட்டு தான் தூங்குவோம். இந்நேரம் அவ தூங்கி இருப்பாளா? போய் பார்க்கலாம். என்னடி இப்பவாது பார்க்க மனசு வந்ததே? ஏய், அதான் டெய்லி பாக்குறோமே, பின் என்னவா?
டெய்லி பாக்குற ஓகே, வீட்டுக்கு வந்திருக்கியாடி? கல்யாணம் முடிஞ்சதும் ஒரு தொல்லை ஓஞ்சா போதுன்னு உங்க வீட்டை விட்டு என்ன அனுப்பி விட்டாச்சு. ராம் பாரு, ராம் எப்படி பேசுறானு. அவனுக்கும் தான். ஏ ராம், என் உயிர் தோழியே. இதேதான், அதுக்கு தான் வரேன். என் உயிர் தோழி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர கஷ்டமா இருக்கு. ஏய் சேஷா, உனக்கே தெரியும்ல, நீ இல்லாம உன்னோட ஒர்க்கையும் சேர்த்து நான் பாத்துட்டு இருக்கேன். ஒர்க் அதிகமா? புரியுது, அதனால சும்மா விடுறேன். சரி வாடி, வெளியவே வந்து உட்காந்துட்டு இருக்க, வீட்டுக்குள்ள வா. இல்லடி, பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷனா, அங்க போய் சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்கு. வாமிட் வந்துருமோங்கிற பயம். நானே சமாளிச்சு உட்காந்துட்டு இருக்கேன்டி. நான் வீட்டுக்குள்ள புழுக்கத்துல இருந்தேன், கண்டிப்பா தலை சுத்தும் வாந்தி வந்துரும். அதனாலதான் கொஞ்சம் வெளியே காத்தாட. ஏண்டி, இன்னுமா வாமிட் வருது? இன்னுமாவா? இன்னும் 3 மாசமே முடியலையே. ஆனா ரொம்ப இல்லடி, ஓவர் டைம். ஆனா பயமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்க 3 மாசத்துல நின்றுங்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க 5 மாசம் வரைக்கும் வாமிட் வருங்கிறாங்க. எப்படின்னு தெரியலடி. வாந்தி வராம இருந்தா நான் நாட்டுக்கு இருக்கேன், ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இந்த வாமிட் மட்டும் வந்துருச்சு. நான் செத்தேன். ஏண்டி, பாடா படுத்திருவியோ? பிறகு நான் என்ன பண்ணட்டும்? நாம என்னெல்லாம் கஷ்டப்படுறோங்கிறதையாவது தெரிஞ்சுக்கட்டும். சரிதான், ரொம்ப நல்ல எண்ணம். சிவானி, சும்மாவே உன் ஃப்ரெண்டு கை கால்ல ஏதாவது இடிச்சுக்கிட்டா கூட வந்து என்ன ஒரு அடி போட்டுட்டு போவா. இதுல நீ இதெல்லாம் சொன்னேனா கொஞ்சம் பயமா இருக்குமா? பார்த்து பேசு. ஏய் வினோ. உண்மைதானே? ஐயோ வினோ, அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் அப்படிதான். தெரியாம இதுலயாவது இடிச்சுக்கிட்டா கூட வேணுங்கனே நம்மள வந்து நங்குன்னு கொட்டிட்டு போறது. இதெல்லாம் ஏமான்னு கேட்டா இதுக்கு பேர் தான் புருஷனா? ராம், என்னோட வீட்ல மட்டும்தான் அப்படின்னு நினைச்சா அங்கேயும் அதே நிலைமை தானா? எல்லார் வீட்லயும் இதே நிலைமை தான். ஆஹா, பொண்ணுங்க உங்களுக்காக எல்லா விஷயத்திலயும் விட்டு கொடுத்து போறோம். இந்த ஒரு சில விஷயத்திலயாவது நம்ம கிட்ட அடி வாங்கட்டும். கரெக்ட் டி. ஹலோ. 2 பேரும் உஷாராகறாங்கடி. அப்படியெல்லாம் விட்டுறவே கூடாது, அப்புறம் நம்ம பாடு பெரும் பாடா போயிடும். கரெக்டா சொன்ன. என்ன 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 திடீர்னு சவுண்ட் உள்ள போகுது? அதானே, என்ன ரகசியம்? அது லேடிஸ் ஸ்பெஷல், நீங்கலாம் வந்து கேட்க கூடாது. ராம், ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. ஒன்னா வினோ, அதெல்லாம் ஏகப்பட்டது நடக்குது. வந்ததும் பேசிக்கிட்டாங்க பாத்தியா? இவ்வளவு நாளாடி என் வீட்டுக்கு வர பேசுனாங்களா இல்லையா? ராம், பொறுமா, இன்னைக்காவது உண்மையை பேசிக்கிறேன். பேசுனாங்க ராம், ஆனா டெய்லி வீட்ல போன்ல மணிக்கணக்கா பேசுறது சேஷா கிட்டதான். அதேதான் ராம், நான் கூப்பிட்டா கூட என்ன சிவானின்னு கேக்குறா. இதுக்கு ஏன் நிலைமை பரவாயில்ல போலயே. கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பா, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு நம்ம கிட்டயே கேள்வி கேக்குறாங்க ராம். அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதும் கட் பண்ணி விட்டுறது, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. கரெக்ட் கரெக்ட். என்ன என்ன கரெக்ட்? ஒண்ணு இல்லையே. ராம் ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா பேசுறான். என்ன இது கரெக்டா பேச தெரியாதா? வினோனா. சிவானி, ஏடே நடத்துடா நடத்து. நீ பொழைக்க தெரிஞ்ச பையன்தான், வேற என்ன பண்ண? கல்யாணம் முடிஞ்சிருச்சே. ஹலோ சார், ரொம்ப ஓவரா போகுது. ஏய் அது விடு, வாமிட் இப்போ ஓகேவா? ஓகே ராம், பேசிக்கிட்டே இருந்ததும் அந்த ஃபீலே இல்ல. சரி ஓகேமா, மணி ஆகுது. அப்பா நம்மள காணோம்னு தேடிட்டு இருப்பாங்க. கிளம்புவோமா? கிளம்பலாம் ராம். சேஷா, என்னடி கிளம்பவா? ஆமாடி, இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். ஒரு மாதிரி இருக்குன்னா உடனே பைக் எடுத்துட்டு நேரா இங்க வந்துடு. நாம 2 பேர் சேர்ந்து இவங்க 2 பேத்தையும் பேசணும்னு நினைச்சுக்கோ. கண்டிப்பாடி, மனசு ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். அதேதான். ஓஹோ, கவனிச்சுக்கிறேன். நானும் அதேதான் கவனிச்சுக்கிறேன். வேணி 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 என்ன ரூம்ல இல்ல? தூங்கி இருப்பான்னு நினைச்சேன். ஒருவேளை அத்தை சொன்ன மாதிரி நாம தான் வேணிய கவனிக்காம விட்டுட்டோமா? அச்சோ, இந்த டைம்ல தூங்காம. சரி ஓகே, வரும்போது ஹால்ல பார்த்தா யாரும் இல்ல, அப்பனா மாடியில தான் இருப்பா. மாடிக்கு போய் பார்க்கலாம். பெனி, நீ இப்படி யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீ தாண்டி கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். என்னென்னமோ யோசிக்கிற. சரத் எவ்வளவு நல்லவங்க. நம்ம வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம கொலப்பழிய சுமந்துக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தேன். நாயகி வீட்டுல மாட்டிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம சரத் வந்து நான் நாயகி வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து அப்புறம் கொலைகேஸ்ல இருந்து காப்பாத்தி இப்ப எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மறந்துட்டு ஒரு வாரமா நம்ம கிட்ட சரியா பேசலங்கிறக்காக ஏண்டி அறிவில்லாம யோசிக்கிற?
என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம் முடிச்சு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அண்ணன்காரனுக்கு ஃபீல் இருக்கதான் செய்யும். சொல்ல போனா அப்பப்ப நாம தான் போய் சரத்துக்கிட்ட ஆறுதலா பேசணும். அதெல்லாம் விட்டுட்டு சரத்து சரியா பேசலன்னு நாம தூங்காம கொள்ளாம இருக்கலாமா? தப்பு தப்பு வேணி. எப்பவும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க கிட்ட என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிக்க கூடாது. நாம என்ன தப்பு பண்றோம், நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு அதைத்தான் முத கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது நீ ரொம்ப பேரடி. சரி ஓகே, சரத்துக்கிட்ட நம்ம வழிய பேசதான் செஞ்சோம். இருந்தாலும் கொஞ்சம் டச் விட்டு போச்சு. சரத்து இந்நேரம் தூங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். காலையில எழுந்ததும் நாம தான் குட் மார்னிங் சொல்லி எழுப்பி விடுறோம். சரத்துக்கிட்ட ஜாலியா பேசி சரத்தை முன்ன மாதிரி கலக்கலன்னு ஆக்குறோம். சூப்பர் வேணி, இப்படித்தான் யோசிக்கணும். வேணி சரத்து இந்த நேரம் வேணி நம்மள தேடியா? ஓகே, காலையில பேசுறத இப்பவே பேசிடுவோம். வேணி இங்க. சரத்து இங்கதான் இருக்கேன். இத வரேன். சரத்து என்ன தேடி. சரத்து எப்பவுமே நீ அம்மா மாதிரி. என் அம்மா கிட்டே இப்படிதான் அப்பப்ப சண்டை போடுவேன், கோச்சுக்குவேன். அம்மாவும் என் மேல உள்ள கோபத்துல கொஞ்ச நேரம் பேசாமே இருப்பாங்க. ஆனா அடுத்து அவங்களால பேசாம இருக்க முடியாது. வேணி வேணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் நீயும். நீ இந்த மாதிரி கூப்பிடும் போது பேசும்போது எனக்கு என் அம்மா தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஓய், இங்கதான் இருக்கியா? வேணி ஓவர் ஆக்ட் பண்ணாத, அழகா நிதானமா பேசு. ஆமா சரத்து. என்ன இங்க நின்னுட்டு இருக்க தனியா? அது ஒண்ணு இல்ல, தூக்கம் வரலையா அதான். தூக்கம் வரலையா? டைம் என்ன தெரியுமா? என்ன 11. 11 ஆச்சா? ஆச்சு. சரி ஓகே, வா சரத்து போய் தூங்கலாம். தூங்கலாமா? இப்ப தூக்கம் வந்துருச்சா? என்ன சரத்து? என்ன? வீட்ல எல்லாரும் தூங்கியாச்சு தெரியுமா? தெரியும். நீ மட்டும் இப்படி தனியா வந்து நின்னுட்டு இருக்க, உனக்கு பயமா இல்ல? என்ன பயம் இல்லையா? நான் ஏன் பயப்படணும்? அதான் நீ இருக்கே, எனக்கு என்ன பயம்? சரத்து ஃபர்ஸ்ட் போலீஸ்காரன் பொண்டாட்டி. என்ன? இல்ல அது வந்து போலீஸ்காரன் பொண்டாட்டி எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். கரெக்ட் தானே? நான் பயப்படக்கூடாதுல? பயப்படக்கூடாது. என்ன என்ன அப்படி பாக்குற? அதுவா? அது சரத்து என்ன? ஓய், என்ன பாரு. நீ முத கையெடு. என்ன பாருங்க. அது வேணி. என்ன? உன் குரல் கேட்டாலே அந்த குயில்களுக்கும் கூசும். நீ மூச்சில் சுவாசித்த காற்றுகள் மட்டும் மோட்சத்தினை சேரும். அனுமதி கேட்காமல் உன் கண்கள் எனவேயும் நான் இத்தனை நாளாய் எழுப்பிய கோபுரம் நொடியில் கொடை சாயும். உன் கைகள் கோர்க்காமல் பயணங்கள் கிடையாது. சரத்து. வைரப்பா. வைரப்பாவா? என்னடா என்ன இதெல்லாம்?